தலைப்பு செய்திகள். இராணுவ முகாம்களை அகற்றக் கோரி பரத்துறையில் மாபெரும் போராட்டம். செம்மணி புதைகுழி விவகாரம், தமிழ் கட்சிகள் யாழில் முக்கிய சந்திப்பு. கைது செய்யப்பட்ட கொழும்பு மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் விளக்கமறியலில். யாழிற்கு வருகை தந்த தமிழக கடற்தொழிலாளர்கள். ரணிலின் கைதின் பின்னணியில் அரசியல் தலையீடு. அமெரிக்காவுக்கு ஈரான் அடிபணியாது, கமேனி தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குள் காணப்படும் இராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி பருத்தித்துறையில் நேற்று திங்கட்கிழமை ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை நகரை பாதுகாப்போம் என்ற தொனிப்பொருளில் பருத்தித்துறை நகரில் உள்ள சில இராணுவ முகாம்களை அகற்றுமாறு வலியுறுத்தி பருத்தித்துறை நகரபிதா டக்ளஸ் போல் தலைமையில் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றது. பருத்தித்துறை துறைமுக பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாம், வெளிச்ச வீட்டை ஆக்கிரமித்து அமைந்துள்ள கடற்படை முகாம் என்பன போருக்கு பின்னரான நகரின் வளர்ச்சிக்குரிய பாரிய தடைக்கற்களாக உள்ளன. பருத்தித்துறை நகரின் வளர்ச்சி கருதியும் பருத்தித்துறை வாழ் மக்களின் நன்மை கருதியும் மேற்குறித்த இராணுவ கடற்படை முகாம்களை அகற்றி தருமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றது. பருத்தித்துறை துறைமுக பகுதியில் காலை 8:30 மணியளவில் ஆரம்பித்த பேரணி பருத்தித்துறை நகர் வழியாக பிரதான வீதி ஊடாக பயணித்து பருத்தித்துறை பிரதேச செயலகத்தை சென்றடைந்தது. அங்கு காணி விடுவிப்பு, இராணுவ வெளியேற்றம் என்பன உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் மேற்படி கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனாதிபதிக்கான மகஜர் பருத்தித்துறை பதில் பிரதேச செயலாளர் பசுபதி தயானந்தனிடம் கையளிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் யாழ்ப்பாணத்தில் நேற்று திங்கட்கிழமை ஒன்று கூடி பேசியதாக தெரிய வருகின்றது. ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ள நிலையில் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் தமிழ் கட்சிகள் கூட்டாகவும் அதே நேரம் தனித்தனியாகவும் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளதுடன் பல்வேறு தீர்மானங்களையும் எடுத்திருக்கின்றன. இவ்வாறான நிலையில் யாழ் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நேற்று காலை தமிழ் கட்சிகள் பலவும் மீண்டும் ஒன்று கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஏற்பாட்டில் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளின் இணைத் தலைவர்களும் அதேபோன்று ஏனைய சில கட்சிகளின் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக தெரிய வருகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட கொழும்பு மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் உதித்த லியனகேவை செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதையல் தோண்டுவதற்கு முற்பட்ட குற்றச்சாட்டில் குறித்த பொலிஸ் மா அதிபரின் மனைவி உட்பட 8 பேரை அனுராதபுரம் போலீசார் முன்னதாக கைது செய்திருந்தனர். இதனையடுத்து தாம் பிரதி பொலிஸ் மா அதிபர் என்றும் தனது மனைவியை உடனடியாக விடுவிக்குமாறும் அனுராதபுரம் போலீசாருக்கு சந்தேக நபர் தொலைபேசியில் அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்றைய தினம் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய போது கைப்பற்றப்பட்டு நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட தமிழக கடற்தொழிலாளர்களின் 14 படகுகளின் உரிமையாளர்கள் தங்கள் படகுகளை பார்வையிட கடல் வழியாக நேற்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளனர். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டிய குற்றத்தில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட படகுகளில் நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட படகுகளை பார்வையிடவே தமிழக கடற்தொழிலாளர்கள் வருகை தந்துள்ளனர். நீதிமன்றங்களால் விடுவிக்கப்பட்ட படகு உரிமையாளர்கள் 14 பேரும் நேற்று தனியான படகில் யாழ் மயிலட்டிக்கு வருகை தந்துள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து வருகை தந்த விசைப்படகு உரிமையாளர்கள் தங்கள் படகுகளை திருத்தம் செய்யும் நிலையில் உள்ளதா அல்லது கட்டி இழுத்து செல்ல முடியுமா என்பது தொடர்பில் பரிசீலிக்க உள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள தமிழக கடற்தொழிலாளர்கள் நேற்றும் இன்றும் தங்கியிருந்து படகுகளை பரிசீலித்த பின்னர் மீண்டும் ராமேஸ்வரம் திரும்ப உள்ளனர். இவர்களின் படகுகளில் அதிகமான படகுகள் சேதமாகியே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் உயர் பதவியை வகித்தவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதா இல்லையா என்பது அரசியல் ரீதியான முடிவாகவே உள்ளதாக பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசிறி தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது செய்யும் செயல்முறை அரசியல் ரீதியானது எனவும் அதை மறைக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிணை வழங்கும் செயற்பாட்டில் சட்டமா அதிபர் திணைக்களம் தலையிடுவது என்பது அரசாங்கத்தின் அரசியல் தலையீடு என நிர்மல் தேவசிறி குறிப்பிட்டுள்ளார்.
குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான முழுமையான செயல்முறையும் அரசியல் தடையில் இல்லாமல் நடக்காது என அவர் மேலும் கூறியுள்ளார். பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவசிறி தனது சமூக ஊடக கணக்கு மூலம் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வருபவர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபலிப்பாளர் ருக்ஷான் பெல்ல தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பார்வையிட அனுமதித்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை விடுக்கப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிக்கு தற்போது ஓய்வு தேவை. அவரை பார்வையிட தொடர்ந்து வருகை தருவது அதற்கு தடையாக இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுடன் மேலும் 9 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அது அவர்களுக்கும் தடையாக இருப்பதாகவும் மருத்துவர் மேலும் தெரிவித்துள்ளார். அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் அடிபணியாது என்று அந்நாட்டின் உச்ச தலைவர் காமேனி தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தம் பலன் தராது. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய 12 நாள் தாக்குதலால் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர முடியாது. அணுசக்தி திட்டம் தீர்க்க முடியாத பிரச்சினை என்று தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே 12 நாட்கள் கடுமையான மோதல் நிகழ்ந்தது. ஈரானின் அணு விஞ்ஞானிகளையும் ஈரானில் நூற்றுக்கணக்கான மக்களையும் இஸ்ரேல் குண்டு வீசி கொன்றுள்ளது. பதிலுக்கு ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிலும் கடும் சேதங்கள் ஏற்பட்டன. இடையில் அமெரிக்காவும் ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்களை தாக்கியது. இதன் பாதிப்புகள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை. இருப்பினும் அணுசக்தி நிலையங்களை முற்றிலும் அழித்ததாக அமெரிக்கா தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மனைவி மெலனியா உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்தம் மேற்கொள்ள ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் போரால் ஏற்பட்டுள்ள துன்பங்கள் மற்றும் பிரிவால் வாடும் குழந்தைகளை காரணம் காட்டி உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் துருக்கி அதிபர் தாயித் எரோகடனின் மனைவி எமினோ அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மனைவி மெலானியாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் மேற்பட புட்டினுக்கு கடிதம் எழுதியிருந்ததை பாராட்டியிருந்தார். தொடர்ந்து நீண்ட நாட்களாக நீடித்து வரும் காசா போரை உடனடியாக நிறுத்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்ப வேண்டும் என அவர் அதில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தெற்கு காசாவில் உள்ள முக்கியமான மருத்துவமனையின் 4வது மாடி மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 4வது மாடியின் மீது 2 முறை வான் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முதன்முறையாக தாக்குதல் நடத்தியதில் மருத்துவமனை பலத்த சேதம் ஏற்பட்டது. மீட்பு குழு மீட்பு பணிக்காக வந்த நிலையில் மற்றொரு வான் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தெற்கு காசாவின் கான் யூசினஸில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனை இதுவாகும். கடந்த 22 மாதங்களாக நடைபெறும் தாக்குதல் காரணமாக மருத்துவமனைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல முடியவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வரலாற்றில் இன்று 1795 திருகோணமலை பிரடரிக் கோட்டையை ஸ்டுவர்ட் தலைமையிலான பிரித்தானிய படையினர் ஒல்லாந்தரிடமிருந்து மீள கைப்பற்றினர். 1920 ஐக்கிய அமெரிக்காவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் அரசியல் அமைப்பின் 19வது திருத்தச் சட்டம் மூலம் அமுலுக்கு வந்தது. 1970 ஐக்கிய அமெரிக்காவில் புதிய பெண்ணிய இயக்கம் பெண்களுக்கான சமத்துவத்தை வலியுறுத்தி பணி நிறுத்தங்களில் ஈடுபட்டது. 1972 22வது ஒலிம்பிக் போட்டிகள் ஜெர்மனி மியூனிக்கில் ஆரம்பமானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.